பராசக்தி படத்தில் தீ பரவட்டும் என்ற வார்த்தைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பராசக்தி படத்தில் தீ பரவட்டும் என்ற வார்த்தைக்கு தணிக்கை வாரியம் தடை விதித்திருக்கிறது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஷ்ணு, தணிக்கை வாரியம் என்னென்ன நிபந்தனைகளை விதித்திருக்கிறது பராசக்தி படத்திற்கு? கூடுதல் விவரம். நிச்சயமாக படம் வெளியாகுமா என்ற சிக்கலுக்கு மத்தியில் ஒரு வழியாக தணிக்கை வாரியம் பராசக்தி திரைப்படத்திற்கு UA சான்றிதழை சற்று நேரத்திற்கு முன்பாக வழங்கியிருந்தது. இந்த நிலையில் படத்திற்கு 25 மாற்றங்களை, படத்தில் இடம்பெற்றக்கூடிய வசனங்கள் மற்றும் காட்சிகளுக்கு 25 இடங்களில் மாற்றம் செய்திருந்த தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக அண்ணாவின் புத்தகங்களில் வரக்கூடிய அந்த தலைப்புகளில், அதாவது தீ பரவட்டும் என்ற அந்த வார்த்தை என்பது முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலாக நீதி பரவட்டும் என மாற்றிக்கொள்ள வேண்டும் என தணிக்கை வாரியம் பரிந்துரை செய்ததில் அதை படக்குழுவினர் கட்டாயத்தின் அடிப்படையில் அதை மாற்றியிருக்கிறார்கள். அதே போல இந்தி என் கனவை அளித்தது என்ற வசனத்திற்கு பதிலாக என் ஒரே கனவை இந்தி திணிப்பு எரித்தது என மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக 25 இடங்களில் மியூட் செய்தும் காட்சிகளை அகற்றியும் படக்குழுவினர் அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனை தணிக்கை வாரியம் இந்த குறிப்பிட்டு தீ பரவட்டும் என்ற வார்த்தையை, அண்ணாவின் வார்த்தையை, அதை நீக்க வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையில் அதை வேறு வழி இல்லாமல் கட்டாயத்தின் அடிப்படையில் படக்குழுவினர் அதனை நீக்கியிருக்கிறார்கள். தீ பரவட்டும் என்பதற்கு பதிலாக நீதி பரவட்டும் என மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என தணிக்கை வாரியம் தெரிவித்த நிலையில் அது மாற்றப்பட்டுள்ளது. இது போல 25 இடங்களில் 25 மாற்றங்கள் என்பதை படக்குழுவினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 52 இடங்களில் மியூட் செய்யப்பட்டும் 27 இடங்களில் வார்த்தைகள் மாற்றப்பட்டும் இருக்கிறது. கிட்டத்தட்ட படம் 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த திரைப்படத்தில் 25 இடங்களில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் அண்ணாவின் வசனமாக இந்த தீ பரவட்டும் என்ற வார்த்தையை படக்குழுவினரை நீக்க சொல்லி தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. அதே போல யார் ஆண்டாலும் அண்ணா ஆள்வதை போல என குறிப்பிடும் அண்ணாவின் வார்த்தை என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ட்ரெய்லரிலும் அந்த வார்த்தை என்பது இடம்பெற்றது. இது போல படத்தில் இடம்பெற்றக்கூடிய குறிப்பாக அண்ணாவின் வார்த்தைகளை தணிக்கை வாரியம் நீக்கப்பட்டிருப்பது தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. படக்குழுவினர் தணிக்கை வாரியத்திற்கு பதிவு செய்து தணிக்கை வாரியம் நீக்க வேண்டும் என பரிந்துரைத்த வார்த்தைகளை தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் தீ பரவட்டும் என்ற வார்த்தையை நீக்கியிருப்பது தற்பொழுது சர்ச்சையாகி இருக்கிறது. விஷ்ணு, 27 இடங்கள்ல வார்த்தைகள் மாற்றப்பட்டிருப்பதா தற்போது நீங்க சொல்லியிருக்கீங்க. இதற்கு முன்பு எந்த படத்திலாவது இத்தனை வார்த்தைகள் மாற்றப்படுவதற்கு தணிக்கை வாரியம் பரிந்துரை செய்திருக்கிறதா? மேலும் விதிகளுக்கு மாற்றாக எடுக்கப்பட்ட காட்சி அப்படின்னு ஏதாவது நம்ம சொல்லியிருக்காங்களா விஷ்ணு? நிச்சயமாக இதற்கு முன்பாக பல படங்களில் ஏற்கனவே நாம் திரையரங்கில் பார்த்த வசனங்கள் பல வசனங்களும் இந்த இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே படத்தில் பயன்படுத்தப்பட்ட பல்வேறு திரையரங்கில் சென்று படம் பார்த்த வசனங்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் தணிக்கை வாரியம் இதில் ஒருதலை பட்சமாக செயல்பட்டிருப்பதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சில வார்த்தைகள் பஸ்டர்ட், சிரிக்கி, அதே போல பல்வேறு மாற்றங்களை இந்த 27 இடங்களில், குறிப்பாக 25 இடங்களில் மாற்றம் என்பது தணிக்கை வாரியம் செய்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அண்ணாவின் கோட்கள் அனைத்தும் அதிக அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரது புத்தக தலைப்பான தீ பரவட்டும் என்ற வார்த்தையை குறிப்பிட்டு அதை நீக்க வேண்டும் என தணிக்கை வாரியம் செயல்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக நீதி பரவட்டும் என மாற்ற வேண்டும் எனவும் தணிக்கை வாரியம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் படத்தில் 25 மாற்றங்களை 27 இடங்களில் மாற்றம் செய்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மாற்றம் செய்திருக்கக்கூடிய விவரங்கள் அனைத்தும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இதில் தான் பல்வேறு விஷயங்கள் தற்பொழுது கேள்விக்குறியா இருக்கிறது. அதில் ஒன்றுதான் அண்ணாவின் தலைப்பான அந்த தீ பரவட்டும் என்பது. இது யாரும் எதிர்பாராத ஒன்று. தமிழ்நாட்டில் அனைவராலும் அதிகபட்சமாக கேட்கப்படக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று. புத்தக தலைப்பாகவும் அண்ணாவை பின்தொடரக்கூடிய, அதே போல அனைவரும் தெரிந்த ஒரு வார்த்தையாக இருந்த சூழலிலும் அதை தணிக்கை வாரியம் தற்பொழுது நீக்கி இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு கேள்வியும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தணிக்கை வாரியம் எதை நோக்கி செயல்படுகிறது, எதை மறைக்க பார்க்கிறது, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் தலைவர்களின் வார்த்தைகளை ஏன் நீக்க பரிந்துரைக்கிறது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை தற்பொழுது தணிக்கை வாரியத்தின் செயல்பாடுகள் உள்ளாக்கி இருக்கிறது. விஷ்ணு, 27 இடங்கள்ல வார்த்தைகள் மாற்றப்பட்டிருக்கிறது, பல இடங்கள்ல மியூட் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதனால படத்துக்கு பெரிய பாதிப்புகள் வராதா? படக்குழு தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க விஷ்ணு? நிச்சயமாக இந்த திரைப்படத்தின் முதல் தணிக்கை சான்றிதழுக்கு
அதாவது படக்குழுவினரால் தணிக்கை சான்றிதழுக்கு பரிந்துரை செய்ததிலிருந்தே அவர்களுடன் தொடர்ந்து படக்குழுவினரும் படத்தின் இயக்குனர் சுதா குங்கராவும் பல்வேறு விஷயங்களுக்காக அங்கு சண்டையிட்டிருக்கிறார். குறிப்பாக இது போன்ற தீ பரவட்டும் உள்ளிட்ட பல்வேறு வார்த்தைகளை நீக்க சொல்லி தணிக்கை வாரியம் சொல்லியிருந்த நிலையில் இது படத்திற்கு முக்கியமான இடங்களில் தேவைப்படக்கூடிய படத்தின் மையக்கருவை ஒட்டி இருக்கக்கூடிய வார்த்தைகள், இதை நீக்க முடியாது என படக்குழுவினரும் படத்தின் இயக்குனரும் பலமுறை தணிக்கை வாரியத்திடம் முறையிட்டதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருந்தன. இந்த நிலையில்தான் இந்த யுஏ சான்றிதழ் என்பது மிக காலதாமதமாக தற்பொழுது கொடுத்திருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களாகவே தணிக்கை குழுவிடம் பட தயாரிப்பு நிறுவனமும் படத்தின் இயக்குனரும் சுதா குங்கராவும் படத்தின் சாராம்சத்தை மாற்றக்கூடிய விஷயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். எனவே இதை மாற்ற முடியாது, தொடர்ந்து இந்த தீ பரவட்டும் உள்ளிட்ட வார்த்தைகள், அதே போல பல்வேறு இந்த 25 இடங்களில் மாற்றக்கூடிய வார்த்தைகள் இடம்பெற வேண்டும், படத்தின் மையக்கருவை சீர்குலைப்பதாக அது அமைந்துவிடும் என பல்வேறு வகையில் முறையிட்டும் தணிக்கை வாரியம் எந்த ஒரு இரக்கமும் காட்டாமல் தற்பொழுது அனைத்தையும் நீக்கியிருக்கிறார்கள். தீ பரவட்டும் என்பது, அதே போல இந்தி என் கனவை அளித்தது உள்ளிட்ட 25 இடங்களில் மாற்றம் செய்ய வேண்டும், அப்படியானால் தணிக்கை சான்றிதழ் வழங்குவோம் என பல முறை அவர்கள் தொடர்ந்து அதே ஸ்டாண்டில் நின்றிருக்கிறார்கள். இதனாலே அந்த யுஏ சான்றிதழை வாங்குவதற்கான நேரம் என்பது இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது. வேறு வழியின்றி நாளை படத்தை திரையிட வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த தணிக்கை வாரியத்தின் ஒருதலை பட்சமாக செயல்பாட்டிற்கு வேறு வழியின்றி தற்பொழுது படக்குழுவினர் இறங்கி வந்திருக்கிற நிலையில இந்த மாற்றங்கள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் செய்தால் மட்டுமே படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவோம் என தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது வேறு வழியின்றி படக்குழுவினர் இதை மாற்றி இருக்கிறார்கள். இந்தி திணிப்பை எதிராக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம், அதில் மையக்கருவாக வரக்கூடிய வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்பது ஒரு படக்குழுவினர் எதிர்பாராத ஒன்று. தொடர்ந்து பலமுறை தணிக்கை குழுவினரை தமிழ் திரையுலகம் சார்ந்த பலரும் எதிர்த்து வரும் நிலையில படத்தின் சாராம்சத்தை சீர்குலைக்கும் வகையில் தணிக்கை குழு நடந்து கொள்வதாக ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பராசக்தி என்ற தலைப்புல ஏற்கனவே தமிழ் மக்களால் நன்கு அறியப்பட்ட ஒரு பிரபலமான படத்தலைப்பிலேயே சிவகார்த்திகேயன் படமும் வரக்கூடிய சூழ்நிலையில் இதை குறிவைத்து தணிக்கை வாரியம் செயல்படுகிறதா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.